கிடைக்கிற 500 ரூபாய்க்காக டெய்லி மேகியை சாப்பிட்டு வெயில விளையாண்ட அந்த பசங்க தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு 3 கப் வாங்கி தராங்க. 1993 குஜராத்ல சின்னதா பிசினஸ் பண்ற ஹிமான்ஷுக்கு 2 பசங்க. அந்த பசங்களுக்கு வளர வளர கிரிக்கெட் மேல ஆர்வம் வருது. அதை பார்த்தா அந்த அப்பா வடோரால தான் நல்ல அகாடமி எல்லாம் இருக்கு, அதனால பசங்களை அங்க கூட்டு போலான்னு சொல்லி அந்த சொந்த பிசினஸ மூடிட்டு வடோரா போறாரு. அந்த பசங்களும் அந்த ஊர்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல தான் ஒரு அதிர்வு நடக்குது. தன்னோட அப்பா இத்தனை நாளா ஓடிட்டு இருந்த அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனாலே அந்த குடும்பம் பினான்சியலா ரொம்ப அடிபடுறாங்க. அந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற காருக்கு அவங்களால பெட்ரோல் கூட போட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. பெட்ரோலே போட முடியல, உங்களுக்கு எல்லாம் ஏன்டா காரு அப்படின்னு எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து வளர்ந்த அந்த பசங்க கிரிக்கெட்ல தீவிரமா பிராக்டிஸ் பண்றாங்க. முக்கியமா அந்த 2வது பையன் 2015 டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அடிச்ச விதத்தை பார்த்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டே வாயடிச்சு போறாங்க. அந்த நிமிஷமே அந்த பையனை 10 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு பிட் பண்றாங்க. தம்பி மும்பை டீம்ல செலக்ட் ஆகும்போது அண்ணன் அங்க டொமஸ்டிக்ல பேட்டிங்லயும் பவுலிங்லயும் கலக்கிக்கிட்டு இருக்கான். தம்பி செலக்ட் ஆன அடுத்த வருஷமே அதே மும்பை டீமுக்குள்ள 2 கோடியோட உள்ள நுழைகிறான். அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அடிச்ச அடுத்தடுத்த கப்புக்கு இந்த பசங்க தான் காரணம் எல்லாரும் சொல்றாங்க. அந்த பசங்க தான்